பல இயக்குனர்கள் ஒரு கட்டத்துல வருவாங்க, ஹிட் குடுப்பாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இருக்கிற இடமே தெரியாம போயிரும். பட் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா சுந்தர் சி அந்த ஒரு பீக்லயே இருக்காரு. அந்த டாப் இயக்குனர்கள் பட்டியல்ல இன்னுமே இருக்காரு. என்னன்னா, நான் எல்லா இடத்துலயும் சொல்ற ஒரே பதில் தான் அது. ஃபர்ஸ்ட் படம் முறைமாமன். ஒரு ஃபர்ஸ்ட் படம் இயக்குனர் எப்படி பயப்படுவார்? ம். பயம் இருக்குல்ல, ஐயோ! இந்த படம் ஓடணும், அடுத்த படம்னு. அதே மாரி தான் அடுத்த படம். இப்ப இத்தன படம் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 37, 38 படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. இனி அடுத்த படம் ஆரம்பிக்கும்போது கூட ஒரு சின்சியரா ஒரு பயத்தோட தான் ஆரம்பிப்பாரு. இந்த படம் நம்ம ஜெயிக்கணுன்ட்டு. இவ்வளோ படம் ஜெயிச்சிருக்கோமே அப்படின்றது ஆரம்பிக்க மாட்டாரு. இந்த படம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு தான் வேலை பார்ப்பாரு. ம், ம். ஸோ அந்த எண்ணம் இருந்தாலே போதும். நீங்க எத்தன படம் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம். எவ்வளோ படம் வேணாலும் ஹிட் குடுத்துட்டே இருக்கலாம். அதான் மெயின் ரீசன் அதான். முதல் படம் எப்படி இயக்குனாரோ, அதே மாரி தான் எத்தன படம் இருந்தாலும் அவர் இயக்குவார். அதுக்கான அந்த கான்சன்ட்ரேஷன் வச்சிருப்பாரு. ஓகே. பட் இன்னும் அதுக்காட்டியே ஓடிட்டு இருக்காரு. ஆமா. அதுதான் இருப்பாரு. இப்ப இந்த படம் வந்துச்சு, மாபெரும் வெற்றி. இப்ப அடுத்த படம் கேங்கர்ஸ். கேங்கர்ஸ். அதுக்கு இப்ப அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருப்பாரு. ரிலீஸ். அதையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு படமும் எனக்கு முதல் படம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாரி தான்.